ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு தொட்டி இந்த பக்கம் தொட்டி ஒரு குஞ்சு காணுமே பத்திரமா புரிய இந்த தெய்வ குழந்தைகளுக்கு பொருத்தமான பெயர் வைக்கணும். என்ன பெயர் வைக்கலாம்? அனர்த்தமாக்காத வைக்கணும். வாயில வர மாட்டேங்கய்யா. கிடைச்சிருப்பது 2 பெண் குழந்தைகள். பெண்ணா இருந்தா பேர் வைப்பானா? என்ன பேரு? நேரம் என்ன தூங்கி நிறுத்தியா? நக்குமான்னு என்ன கேக்குறான? எனக்கு எப்படி தெரியும் நக்குமா நக்காது? பேரு ஐயா ஆளு வளர்ந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வளரல. தெய்வ குழந்தைகள் இதற்கு பெயர் சூட்டுங்கடான்னா சரி, நீ ஒரு பெயர் சூட்டு. ஏன் வராது? என்னதான் வரும் உங்களுக்கு? அதிகமா சாப்பிட்டா என்ன வரும்? வாந்தி வரும். ராமு கோயில போனா யார பத்தி சொல்றீங்க? சரி, தெரிஞ்ச பேர் சொல்லு. தெரிஞ்ச பேர் சிந்தி போட்டு போடுவாங்க. கங்கை நதி வட்டனாலும் வட்டலாம், ஆனா மூக்கு வட்டமா. அதனால அந்த ஞாபகம் உனக்கு அந்த பேர் வேணவா? இல்ல. சரி, வேற என்ன நீங்களே வச்சு? இல்ல, நான் பெயர் சூட்டுவேன். ஆனால் தெய்வத்தின் அருளால் கிடைத்த இந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்றுதான் நான் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். வானத்திலே நின்ற அசரீரி சொன்ன வார்த்தையை கேட்டாயா? ரைவதமன்னா, சிலைக்கு முன்னால் கிடைத்த குழந்தைக்கு ரேணுகா என்றும் சிலைக்கு பின்னால் கிடைத்த குழந்தைக்கு சாமுண்டி என்றும் பெயர். எது சிலைக்கு முன்னால் கிடைத்தது? இதற்கு ரேணுகா. சிலைக்கு பின்னால் இருந்த குழந்தை. ஆகவே
மாசம்